மத்திய கலாச்சாரத்துறையின் கலாச்சார வழங்கல் மற்றும் பயிற்சி மையம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு கற்பித்ததில் புதுமையை புகட்டும் நோக்கில் இந்தியா முழுவதும் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கற்பிப்பதில் பொம்மலாட்டத்தின் பங்கு குறித்த சிறப்பு பயிற்சி டெல்லியில் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கை 2020 கீழ் கல்வியில் பொம்மலாட்டத்தின் பங்கு என்ற தலைப்பில் மத்திய கலாச்சாரத்துறையின் கலாச்சார வளங்கள் மற்றும் பயிற்சி மையம் சார்பில் இந்தியா முழுவதிலும் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி டெல்லியில் நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 6ஆம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சி வரும் 20ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதில் தமிழ்நாடு, ராஜஸ்தான், பீகார், ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 60 அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த சிறப்பு பயிற்சியில் தமிழகத்திலிருந்து கரூர் மாவட்டம் ஈசநத்தம் ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆசிரியர் சம்சாத் பானு மட்டும் கலந்து கொண்டுள்ளார். மாநிலத்துடைய திட்டத்தின்படி எண்ணும் எழுத்தும் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதுலயுமே நம்ம பொம்மலாட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே கான்செப்ட் தான் இங்க நம்மளுடைய பொம்மலாட்டம் சார்ந்த திறனை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும், நம்மளுடைய கற்பித்தல் திறனை இன்னும் மேம்படுத்துறதுக்கும், நம்மளுடைய வகுப்பறையை இன்னும் உயிரோட்டமாக மாத்துறதுக்கும் இந்த ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய அனுபவம் உள்ள பயிற்றுநர்களை வச்சு இந்த ட்ரைனிங் நடத்திட்டு வர்றாங்க. இதே மாதிரியான பயிற்சிகள் நம்மளுடைய மாநில அரசு நிறைய பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய மாநில அரசு மத்திய அரசோட இணைஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியில நிறைய வெளி மாநிலத்தவர்கள் ஆசிரியர்கள் கலந்துக்கிறதுனால அந்த மாநிலத்துல கற்பித்தல் எப்படி இருக்கு, அவங்களுடைய வகுப்பறை அனுபவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இங்க நான் நினைக்கிறேங்க சார். இங்கு டிஜிட்டல் முறையில் பாடங்களை எளிமையான முறையில் சொல்லிக் கொடுத்தாலும் மாணவர்களின் மனதில் எளிமையான முறையில் பதியும் நோக்கில் பொம்மலாட்டம் மூலம் கற்பிக்கும் முறை தொடர்பான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாது நடன பயிற்சி, பாடல்கள் பாடுவது, நாடகம் உள்ளிட்ட பலதரப்பட்ட பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் டெல்லியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கும் ஆசிரியர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள வரலாறுகள் தொடர்பாகவும் அவர்களுக்கு விரிவாக கற்பிக்கப்படுகிறது. இந்தியாவில் கல்வியின் தரத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில மாணவர்களுக்கு கற்பிக்கும் முறையை மேம்படுத்தவும் புதுமையை புகட்டும் நோக்கில் டெல்லியில் கலாச்சாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பொம்மலாட்டம் குறித்த சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவது வரவேற்கத்தக்கது மற்றும் பாராட்டத்தக்கது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் லோகேஷ் ராஜா மற்றும் கேசவனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.